ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேதத்தில் இருக்கிற புரியாத வார்த்தைகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட ஒரு புரியாத வார்த்தை தான் வலவி. இந்த வலவி என்கிற வார்த்தைக்கு வீடு என்ற அர்த்தம். ஹோம் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடப்படுகிறது. இந்த வார்த்தையை நாம் வேதத்தில் எங்கே பார்க்க முடியும் என்று சொன்னால் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த வீடு என்கிற வார்த்தைக்குரிய எபிரேய பதம் பாயித், BAYITH. இந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்தோமானால், நம்முடைய வாழ்க்கையிலே வீடு என்பது ஒரு இன்றியமையாத காரியமாகும். ஒவ்வொரு மனிதனும் வாழுவதற்கு ஒரு இருப்பிடம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அப்படிப்பட்ட வீடு விஸ்தாரமான வீடோ குறுகிய வீடோ அது இடத்தை பொறுத்ததல்ல, அந்த வீட்டிற்குள்ளே குடியிருக்கிறவர்களுடைய சந்தோஷத்தின் அளவை பொறுத்தது. குறுகிய வீட்டிற்குள்ளே கூட மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பெரிய வீட்டிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையிலே போய் உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் இந்த செல்போனை எடுத்துக்கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் கூட பார்க்காதபடிக்கு ஒவ்வொருவரும் தனித்தனி அறைகளுக்குள்ளே ஒரு சிறைக்குள்ளே இருப்பது போல இருக்கிறார்கள். நம்முடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீடு ஞானத்தினாலே கட்டப்படுமாம். நம்முடைய வீடு தேவனுடைய ஞானத்தினாலே அபரிவிதமாய் கட்டப்பட வேண்டும். அதிலே சந்தோஷமும் சமாதானமும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைகளை தங்களோடு கூட இணைத்து கொண்டவர்களாய் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகத்திலே காணப்படுகிற அத்தனை காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட முதலாவது நாம் குடும்பத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் ஞானத்திலே வளர்க்க, தேவ பக்தியிலே, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலே, பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும்படியாய், பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே எப்படி எந்த சூழ்நிலையிலே நடக்க வேண்டும் என்கிற ஞானத்தை போதித்து நடத்த வேண்டிய அந்த பெரிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வீட்டிலே தான் இயேசுவானவர் உலாவி வந்து அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாய் தழைக்க செய்வார். குடும்பத்திலே சமாதானம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்கிறதா? ஒருவேளை இல்லை, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கசப்பு உங்கள் உறவுகளுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த கசப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் குடும்பத்தை ஊன்ற கட்டுகிற ஆணி வேர்களாய் இருக்கிற நீங்கள் தேவ சமூகத்திலே ஒப்புரவாகி, ஆண்டவரே என்னுடைய வீடு உம்மாலே கட்டப்பட வேண்டும், என்னுடைய வீடு உமக்குள்ளே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் உம்மாலே போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் கொடுப்பாராக. ஆமேன்.